Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ பிகினர் ட்ரேடிங் கைடின் தமிழில் 21வது எபிசோட், ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸின் தமிழில் 20வது எபிசோட். பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் எல்லா விதமான சார்ட்லையும் எப்படி எடுக்கலாம், ஸோ அதுக்கான நாங்கள் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் என்ன, ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் எதுவும் பார்க்கல அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பிண்டு கமெண்ட்லேயும் வீடியோக்கான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துக்கலாம். போன வீடியோ புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இது நம்ம பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக ஃபாரெக்ஸ், இண்டெக்ஸு, ஸ்டாக், கமாடிட்டி, கிரிப்டோ, எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்கிரிப்ட்லேயுமே நமக்கு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோனா என்ன? ஸோ ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில். இதில் நான் சிம்பிளாக உங்களுக்கு கொடுக்குறேன். பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, இன்றைக்கி இந்த வீடியோக்கான டைட்டில் நோட் பண்ணிக்கிங்க. பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றதுக்கு நம்ம புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வேணும். ஸ்விங் பாயிண்ட் வேணும், அதை பேஸ் பண்ணி ஸ்விங் பாயிண்ட் வேணும், தெளிவான பிரேக் அவுட் வேணும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ. இது பேசிக் ஃபார்முலா, ஆர்டர் ஃப்ளோக்கான பேசிக் ஃபார்முலா. ஸோ இது நம்ம பியரிஷ் ட்ரெண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்விங் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதில் 2 வகை இருக்குது. பியரிஷ் ஸ்விங் பாயிண்ட், புல்லிஷ் ஸ்விங் பாயிண்ட். ஸோ பியரிஷ் ஸ்விங் பாயிண்ட் அப்படின்றது என்னது? ஸோ இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கிறது பியரிஷ் ஸ்விங் பாயிண்ட், அண்ட் இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கிறது நமக்கு என்னது? புல்லிஷ் ஸ்விங் பாயிண்ட். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீப்பான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எபிசோடு 20 பாருங்கள். போன எபிசோட் பார்த்தீங்கன்னா அதில் நான் ப்ரீஃபாக ட்ராப் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதனால் ஒன்றும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வரலாம், ஓகேங்களா? எஸ். அப்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? நமக்கு தேவையானது ப்ரைஸ் ஒரு புல்லிஷ் ஸ்விங் பாயிண்ட், ஸ்விங் லோ வச்சுருக்கணும், அண்ட் ஒரு ஸ்விங் ஹை வச்சுருக்கணும். இந்த ஸ்விங் ஹையில் இருந்து வந்த மூமெண்ட் இம்பல்ஸாக நமக்கு இந்த ஸ்விங் லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? இதுதான் பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இது என்னன்னு சொல்லுவோன்னா, பியரிஷ் சைடில் ஒரு இம்பல்ஸ் மூமெண்ட் அப்படின்னும், இது இங்கே போகிறது ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னும், இங்கே வரக்கூடியது எகைன் ஒரு இம்பல்ஸ் மூமெண்ட் அப்படின்றதும், இந்த 3 ஃபேஸ் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த 3 விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அது என்னது? தெளிவான பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. நமக்கு என்ன கன்ஃபர்மேஷனுக்கு வேணும்? இந்த இடத்துல ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இருக்கணும். எஸ், இதுதான் நமக்கு தெளிவான ஆர்டர் ஃப்ளோ பியரிஷ் சைடு. லாஸ்ட் டைம் நம்ம புல்லிஷ்க்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கான ஆப்போசிட் அப்படியே. ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ஸ்விங் லோவுக்கு கீழே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்றது இருக்கணும். பாடி க்ளோஸ் தெளிவாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் கண்டினியூஸாக கீழே புஷ் பண்ணுது. ஸோ அடுத்த கண்டினியூஷன் பியரிஷ் சைடு, இங்கே வர்றது ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்து கீழே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றது தான் ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பிரேக் அவுட் அப்படின்றது ஏன் மெயின் அப்படின்னா அந்த ட்ரெண்டோட கண்டினியூவேஷன். இப்போ நம்ம எடுக்கிறது என்ன? கண்டினியூவேஷனாக எடுத்துகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒன்ஸ் இன்னொருக்கா சொல்கிறேன், நமக்கு ஆர்டர் ஃப்ளோ, மெயினாக ஆர்டர் ஃப்ளோ எடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோவுக்கு 2 விஷயங்கள் வேணும். தெளிவான ஸ்விங் பாயிண்ட்ஸ் வேணும், அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும் மார்க்கெட். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் ஆர்டர் ஃப்ளோ. அப்போ நமக்கு என்னது? ப்ரைஸ் விழுந்துகிட்ருக்கு, ஒரு ஸ்விங் லோ வைக்குது, திரும்ப போகுது, ஒரு ஸ்விங் ஹை வைக்குது, அங்கேருந்து வர்றது என்ன பண்ணுச்சு? இந்த முன்னாடி வச்ச ஸ்விங் லோவை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ இந்த கண்டினியூவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு டவுன் சைடு இம்பல்ஸ் அண்ட் சம் ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கான எகைன் ஒரு இம்பல்ஸ் மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவுக்கு அப்படியே ஆப்போசிட். இது நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? பியரிஷ் ட்ரெண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரேட் போடுறதுக்கு ட்ரெண்டில், பியரிஷ் ட்ரெண்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இதோட ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே அடுத்த வீடியோ. ஓகேங்களா? அடுத்த கண்டினியூஷனில் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது பேசிக். ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. இது வந்து எல்லா விதமான சார்ட்லையும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக எடுப்போமே. என்னென்னா ஒரு கண்டினியூஷன் ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் நமக்கு ஒரு புல்லிஷ் 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 புல்லிஷ், ஒரு கரெக்ஷன் புல்லிஷ் புல்லிஷ், சின்ன கரெக்ஷன் புல்லிஷ் புல்லிஷ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டீப்பராக கன்சால்டேஷன் மார்க்கெட்டுக்குள்ளே கூட போய் எடுத்து பாருங்கள். அப்போ தான் அது எப்படி ப்ரைஸ் ரன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நம்ம இப்போதைக்கு கரெக்ஷன் தான் எடுக்க முடியும். ஏன்னா நிஃப்டி கம்ப்ளீட்டாக புல்லிஷில் இருக்குது. அப்போ பேரிஷ் ஃப்ளோவே தெளிவாக இருக்காது. தெளிவாக இருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிஎஃப்டி சார்ட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுவோம். US30 இந்த முறை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் கேப் அப் கேப் டவுன் இருக்காது. ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் எல்லாம் போகும்போது தெளிவான ஃப்ளோ அப்படின்றது இருக்கும். இப்போ என்னென்னாங்க, வெரி சிம்பிள். இப்போ இந்த லாஸ்ட்டு கூட பாருங்கள். இதுவும் ஆல் டைம் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஒரு 1 ஹவர் போய்க்கலாம். சிம்பிளாக தெரியும் ட்ரெண்டு. என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற மொமெண்டமே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்விங் ஹை. ஓகேங்களா? இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. எங்கே இருக்குது அடுத்தது? இது ஒரு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கண்டினியூஷன். ஓகேங்களா? இந்த கண்டினியூஷன் அப்படியே இந்த இடத்துல வருது. ஸோ இங்கேருந்து வரும்போது ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஸோ ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நமக்கு புல்லிஷ்க்கு திரும்புது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி டீப்பராக அனாலிசிஸ் பண்ணலாம், இதை வச்சு ட்ரெண்டை எப்படி நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக புரிஞ்சுங்க, பேரிஷ் ஃப்ளோ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெட்டல் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் எடுப்போம். இல்லை லோயர் டைம் ஃப்ரேம் போகலாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போனாலும் விஷயம் அதுதாங்க. ஸோ கம்ப்ளீட் இது பேரிஷ் ட்ரெண்ட் தானே. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூஷன் அப்படியே ட்ரா பண்ணுவோமே. ஓகேங்களா? இங்கேருந்து எடுக்கலாம். ஹை, இது லோ, ஸோ இது ஹை, இது லோ. ஓகேங்களா? ஸோ இது அடுத்து புல்லிஷ்க்கு திரும்புது. புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஹை, லோ, ஹை, ஸோ இது லோ. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஃப்ளோ இருக்குது. ஓகே ரைட். 1 2 ஓகே, இதை எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? எஸ், இந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த சார்ட்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தீங்கனாலும் விஷயம் அப்படின்றது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. அண்ட் வேறு என்ன ஸ்கிரிப்ட் போகலாம்? ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் எடுக்கலாமா? மைக்ரோசாஃப்ட் தேடினேன், கிடைக்குமான்னு தெரில. அதுக்கான MSFT, எஸ், ஒரு 5 மினிட் சார்ட்டு. ஸோ தெளிவாக நீங்கள் அதாவது எங்கே போய் எந்த கண்ட்ரியோட சார்ட்டை எடுத்தீங்கனாலும் அங்கே நடக்கிறது பை அண்ட் செல் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அந்த மொமெண்டமை பிக் பண்ணுறது தான் உங்களுக்கான ட்ரேடிங் ஸ்கில்லாக இருக்க முடியும். அதர்வைஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பிளைண்டான ஸ்ட்ராட்டஜி பின்னாடி ஓடி நீங்கள் வந்து உங்களுடைய டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிம்பிளாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க.
இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது. ஸோ டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணினீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை எனக்கு டிஸ்கார்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் சேனல் மூலிமா வந்தீங்கன்னா டேரெக்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய டவுட் சார்ட் சம்திங் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ டெக்னிக்கல் வைஸ் அங்கே போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றது அதில் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த சார்ட்டு யூஎஸ் ஆயில். ஸோ அதுதான் எல்லாருமே மோஸ்ட்லி பார்க்குறது. ஸோ நம்ம பார்ப்போம். ஒரு 1 மினிட் போகலாம். ஓகேங்களா? இது கடைசியில் எல்லாம் தேடணுன்னா தெளிவாக கிடைக்காது. கேப் அப் கேப் டவுன் வால்யூம் டவுன் ஆகிற லொக்கேஷனில் போய் தேடக்கூடாது. எஸ். ஓகேங்களா? இதை ஒரு ஹையாக வச்சிங்கன்னா இது ஒரு லோ ஹை, லோ ஹை, லோ ஹை, லோ ஹை, லோ. ஸோ இந்த மாதிரி எந்த சார்ட்டில் எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒரு கிரிப்டோ பிடிசி யூஎஸ்டி. இதுதாங்க எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் அதையே தான் போட்டுட்ருக்கேன். என்னடா பிட்காயினே காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இது யோசிக்காதீங்க. இது ஒரு ஹை அப்படின்னு வச்சிங்கன்னா லோ ஹை, லோ ஹை, லோ ஹை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது எடுத்தாலும் கிடைக்கும் சார். எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் கிடைக்கும். ஃப்ளோ அப்படின்றது இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நம்ம சொன்ன ரூல்ஸ் அப்படின்றத சிம்பிளாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நீங்கள் ட்ரேடு தெளிவாக பண்ணணும், ட்ரேடிங்கை வந்து நான் ஒரு கெரியராக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா உண்மையாலுமே அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கான மொமெண்டம் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தெளிவான ஒரு ட்ரேடிங் பிளான் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ அப்படின்றது கம்ப்ளீட்டாக புல்லிஷ் ட்ரெண்ட். இந்த ஃப்ளோவெல்லாம் இப்போ முடிஞ்சிச்சு. புல்லிஷ் ட்ரெண்டு எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறது, அந்த கண்டினியூவேஷன் ஃப்ளோவை வச்சு நீங்கள் எப்படி ட்ரெண்டுக்கான கண்டினியூவேஷனை பிக் பண்ணுறது அண்டு ரிவர்சல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு கருத்துக்கள் எது இருந்தாலும் சரி அல்லது டவுட் எது இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற டவுட் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வைஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எதுவாக இருந்தாலும் சார்ட் போடலாம். சார்ட்டுக்கு தான் நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கீழே என்னுடைய நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ. நல்லபடியாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.